வணக்கம். செபியோட போர்ட் மீட்டிங் மார்ச் 23 ஒரு சில முக்கியமான கேம் சேஞ்சிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஏப்ரல் 4 காலையில் 10 மணிக்கு சென்னை தாம்பரமில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான டைரக்ட் ட்ரைனிங் செஷன். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் செஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சைலண்ட்டாக செபியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போது உடனே இம்மிடியேட்டாக பெரிய அளவுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணனாலும் பட் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் மார்க்கெட், எக்ஸ்சேஞ்சஸ், இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ண செபி இப்போது முதல் முறையாக செபிக்குள்ளேயே ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, போர்ட் மீட்டிங்கில் இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அவங்களோட மேனேஜ்மெண்ட் போர்டில் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கணும், ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மூவ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரிக்டான டிஸ்க்ளோஷர் இருக்கணும். எந்த ஒரு ஹிடன் திங்ஸ் நடக்கக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ்குள்ளே அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னொரு விஷயம். இந்த டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ஸ், யார் யாருக்கு என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ் இருக்கோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, செபி மெம்பர்ஸ், போர்ட் மெம்பர்ஸ் என்ன டெசிஷன் எடுத்தாலும் பர்சனல் கெயின் அது மூலயமா இருக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் செபி இவங்க அஃபீஷியல்ஸ் வந்து ஏதோ ஒரு கம்பெனி ஷேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி பற்றின டெசிஷனை அந்த மெம்பர் எடுக்க முடியாது, எடுக்க ரைட்ஸ் இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதனால் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா, இன்சைட் அண்ட் மேனிப்புலேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ரீட்டைல் ட்ரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே வந்து ஒரு மேஜர் பாசிபிளாக சொல்லலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்களோட செட்டில்மெண்ட் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன அப்படின்னா, சப்போஸ் நெட் செட்டில்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கிராஸ் செட்டில்மெண்ட் வந்து எப்படின்னா, 100 crore பை பண்ணுறாங்க, ஒரு 90 crore வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா 100 crore செட்டில் செய்யணும். ஆனால் இப்போ நெட் செட்டில்மெண்ட் அப்படின்னு வரும்போது பை 100 crore செல் 90 crore, அப்போ 10 crore இருந்தாவே போதும். இந்த 10 crore பே பண்ணால் போதும் நெட் செட்டில்மெண்ட்க்கு. ஸோ அப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த ஃபண்டிங் ப்ரெஷர் வந்து குறையும். நிறைய பணம் வச்சுருக்கணுன்ற கட்டாயம் தேவைப்படாது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் இதை செபி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னா, பையிங் அண்ட் செல்லிங் ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேம் சேஞ்சிங் ப்ராடக்டாக பார்க்கலாம். அப்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் வாலட்டிலிட்டி குறைய ஆரம்பிக்கும். கிராஷ் சான்சஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அது ஒரு ப்ளஸ். அது மட்டும் இல்லை, லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய, இதெல்லாமே காமனாக பார்க்கணும்னா மார்க்கெட் ஸ்டேபிலிட்டி அப்படின்றத வச்சு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். REIT INVIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் SPV அப்படின்னு சொல்லுவோம். இந்த SPVயில் இன்வெஸ்ட் பண்ணுற ஹோல்டிங்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனாலும் ஹோல்டிங் ரீட்டைன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா REIT INVITக்கு இது ஒரு பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். லீகல் இஷ்யூஸு, டேக்ஸ் பெண்டிங்ஸு இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது, லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இயர்லியர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இப்போது மோர் லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டைவர்சிஃபிகேஷனுக்கான ஒரு ஸ்டெப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நியூ ப்ராஜெக்ட்ஸில் வந்து, அதாவது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்கான நியூ ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இன்டர்மீடியரிஸ் ரிலீஃப், அதாவது ஸ்டாக் புரோக்கர். இவங்களுக்கு என்னென்ன ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்கன்னா, FIRO சார்ஜ் ஷீட்டோ மட்டும் வச்சு
அந்த லைசன்ஸை வந்து அந்த புரோக்கரோட லைசன்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஏன் அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர்ன்றது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃபைல் பண்ணிட முடியும். சார்ஜ் ஷீட்டோ இல்லை எஃப்ஐஆரோ ஈஸியாக ஃபைல் பண்ண முடியும். அதை வச்சு நடவடிக்கை எடுக்கிறதுன்றது வந்து ஒரு சரியான முறையாக இருக்காது. அதனால் இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் சேஞ்சஸை வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபால்ஸ் கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இருந்தது. இப்போ அது ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சோஷியல் இம்பேக்ட் ஃபண்ட்ஸு இதுதான் ரொம்ப கேம் சேஞ்சிங். இதுக்கு முன்னாடி 2,00,000 இருந்தது. இப்போ ₹1,000 குறைச்சிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு ட்ராப். இப்போ இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரீச் பீப்புள் மட்டும் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்பேஸ் இருந்தது. இப்போது சாதாரண ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு இது மூலயமா பார்க்கலாம். அதே மாதிரி ஏஏஎஃபோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன் சரண்டர் வந்து அலோவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. ஃபண்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஈஸியான சிம்பிளிஃபை ப்ராசஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. டெட் ஃபண்ட்ஸை வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப், இன்வெஸ்டாருக்கான கிளாரிட்டி, இதெல்லாமே அதே மாதிரி பெட்டர் ஃபண்ட் லைஃப் சைக்கிளும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. கவர்னன்ஸ் இது வந்து 8th பாயிண்ட் செபியோட அனௌன்ஸ்மெண்ட்டில். ஹெச்டிஎஃப்சி இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டரோட அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் வந்து டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்னன்ஸ் இஷ்யூஸில் வருது. ஸோ ஃபைனல் சம்மரி என்ன செபியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்து? ரீட்டெயில் ரெவல்யூஷன் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ₹2,00,000 இருந்த ஃபண்டோட மினிமம் இப்போ ₹1,000. மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் சைடில் நெட் செட்டில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தது. க்ரோத் புஷ் பண்ணியிருக்கிறது. REIT, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி, இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் செபியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ இம்மிடியட்டாக ரிலீஃப் தருமான்றதை விட ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் ப்ராடக்ட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையே மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாகவும் கொடுத்துருக்குறாங்க. நன்றி, வணக்கம்.